தூத்துக்குடியில் தனியார் நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிந்ததில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், இந்த கசிவு எதன் மூலமாக நிகழ்ந்தது? இது தொடர்பான முழு விவரம். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் டாக் என சொல்லக்கூடிய தூத்துக்குடியின் ஆல்காலிக் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைஸ்ட் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்துல இப்ப வாழை, பருத்தி போன்ற விவசாய பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சோடாஸ் போன்ற உரங்கள் தயாரிக்கக்கூடிய கேஸ் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் உள்ளது. இங்க 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இன்று மாலை 3 மணி அளவில் திடீரென ஒரு வாயு கசிவு ஏற்பட்டு இருக்கிறது. இதனை சரி செய்யக்கூடிய பணியில மஞ்சள் நீர் காயல் வடக்கு தெருவை சேர்ந்த ஹரிகரன் என்பவர் 24 வயதான ஹரிகரன் என்பவர் இந்த பணியில ஈடுபட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அவருடன் ஒரு 4 பேரும் பணியில இருந்திருக்காங்க. சம்பவ இடத்துல ஹரிகரன் அமோனியா வாயு கசிவு காரணமாக மயக்கமடைந்த நிலையில் மற்ற 4 பேரும் அங்கிருந்து தப்ப முயன்றிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அங்கே சிறிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் 2க்கும் மேற்பட்டவர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அந்த காயமடைந்த 3 பேர் தூத்துக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஹரிகரன் என்பவர் மட்டும் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் தற்போது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலை வாங்க உறவினர்கள் மறுத்து தற்போது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இருந்து வருகிறார்கள். தகவல் அறிந்து இந்த ஸ்பிக் டாக் நிறுவனத்திற்கு முத்தையாபுரம் போலீசார் மற்றும் ஏஎஸ்பி ஆகியோர் ஆலையில் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்திருப்பது மற்றும் காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது இந்த பகுதியில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.